இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரேங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. அப்படி போட அறிவாள சென்னையின் நெரிசல் மிகுந்த பாரிஸ் கனர் பகுதியில் முன்னாடி போன பைக்கை திருமாவின் கார் இடிச்சதுக்கும் அதை தொடர்ந்து இடி வாங்கினவன் முறைச்சதுக்கும் 4 தட்டு தட்டுனதுக்கும் என்ன காரணம் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கு. RSS பிஜேபி சதிதான் காரணமா? யார் சொன்னா? திருமாவே சொன்னாருங்க. நாங்கள் விசாரிச்சு வரலாம், பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ள கனெக்டடு அந்த லிங்கில் விசாரிச்சு வரலாம். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்கு. என்ன விஷயம்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன விளக்கம். திருமாவின் கார் முன்னாடி கட்டடிச்சு போன ராஜீவ்காந்தி என்கிற லாயரோட பைக்கை அவரோட கார் லைட்டாக இடிச்சிடுச்சு. பைக்காரன் திருப்பி பார்த்து கையை நீட்டி ஏதோ சொல்ல, அவ்வளவுதான் திருமாவின் தொண்டர் அடிப்படை அவர் மீது பாய்ந்து அடித்து பைக்கை கீழே தள்ளிவிட்டு ரகளை செஞ்சு அந்த ஆளை பார் கவுன்சில் வர துரத்தி சென்று அடிதடி செய்தது. இப்படி ரோட் ரேஜ் செஞ்சுட்டு கொஞ்சமும் வருத்தம் இல்லாமல் இவர் பேசியதை பார்ப்போம். பாட்டுக்கு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான். யாரா இருந்தா என்ன, அவங்ககிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க. அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க. ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். பாருங்க, ஆணவமா திமுறா முறைச்சானா, அதனால லைட்டா 4 தட்டு தட்டுனாங்களா. இதுல சாதி மதம் பார்க்கலன்னு பெருமை வேறு. இதைத் தொடர்ந்து திருமா கட்சியினரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் போட, முதல்ல நாங்க இடிக்கவே இல்லைன்னு சொன்னவர் இப்ப அதுக்கு RSS மற்றும் பிஜேபி செஞ்ச சதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். த சேம் டேக் டைவர்ஷன் பாலிசி. ஆனா இதுக்கு பிஜேபி சதின்னு இவர் சொல்ற காரணம், சம்பவம் நடந்ததும் அண்ணாமலைக்கு இந்த அடிதடி வீடியோ போய் அவர் உடனே ட்வீட் போட்டது தானா. சரிதான் போ, என்ன ஒரு புலனாய்வு. ஏங்க இந்த அடிதடியை திரும்ப தடுக்கலைன்னு கேட்டா, ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால ஒருத்தன் போய் 2 வீலரை நிறுத்துறான், அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளை ஏன் இறங்கி அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் 2 வீலர் போய் நின்னான்னா அப்படி கேள்வி எழுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன அப்படின்னு கேட்கிற. ஆமா பாருங்க, மோடி வந்தார்னா இப்படி குறுக்கால வண்டியை ஓட்டிட்டு வர முடியுமா? அமுக்கப்பட்ட பிதிக்கப்பட்ட ஒரு தலைவனுக்கு ஒரு பைக்கை இடிக்க, முறைச்சவனை அடிக்க கூட உரிமை கிடையாதா? ஓட்ட பாசிச பாயாச இந்துத்துவ பிராமணிக்க ஆதிக்க சக்திகள். ஆனால் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் சொல்லியிருக்கார் CPI ஸ்டேட் செக்ரட்டரி M வீரபாண்டியன். எதுக்கு? அடிச்சதுக்கா? இல்லைங்க, அடிச்சதை கண்டிச்சதுக்கு. இது திருமாவின் புகழை கெடுக்க செய்யப்பட்ட சதியா. போதாக்குறைக்கு எங்க அண்ணனை அடிச்சா என்று கண்ணை உருட்டுகிறார் சீமான். நடந்த செயல்களுக்கு கொஞ்சமும் வருந்தாமல் பேசும் திருமாவுக்கு ஆதரவாக பேசவில்லை என்றால் தான் ஆச்சரியம். இப்படிதானே சமூக நீதியை காப்பாத்திட்டு இருக்கு தமிழக அரசியல். இதுல தமாஷ் என்னன்னா, இந்த சம்பவம் புராதன விஷ்ணு சிலையை புனரமைக்க உத்தரவிட கூறிய வழக்கில் நீங்க தான் பெரிய பக்தராச்சே, வேணும்னா போய் உங்க கடவுள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணுங்க என்று பேசிய உச்சபதி மீது செருப்பை வீசிய சம்பவத்தை கண்டித்து விட்டு வரும்போது நடந்ததுதான். ஆக இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா சதி சட்னி. ஏதோ 4 தட்டு தட்டிட்டு விட்டாங்களேன்னு அந்த லாயர் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லணுமா? அத்துமீறு அடங்கமறு. வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.